உத்தமன் பேர் பாடி போகி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பூமாரி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பூமாரி பெய்து போக பெரும் செந்தில் ஓடுகையலுகள போக பெரும் செந்தில் ஓடுகையலுகள பூகுமலை போரில் பொறிவண்டு கண்படுப்ப பூகுமலை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீதமூலை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீதமூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கின்ற ஆச்சரியமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தால் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற கருத்தை பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன், இது எந்த அவதாரத்தை குறிக்கும்? வாமனனா வந்த பெருமாள், திரிவிக்கிரமனா உலகளந்த பெருமாளை குறிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஓங்கி உலகு அளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்த வாமனன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லை ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமன்னு சொல்லியிருக்கலாம். பாரபட்சமே பார்க்கறதில்ல. நீ சொல்லு சர்வேஷ். பகவானுடைய திருவடி ஒன்லி இந்தியால மட்டும் படல, எல்லா இடத்துலயும் பட்டிருக்கு. எல்லாருமே பகவானோட குழந்தைகள் தான். வெரி குட், வெரி குட். பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான், ஹிந்துக்கள் தான் பகவானுடைய சொத்துங்கிறது இல்லை. சனாதன தர்மம் ரொம்ப பிராட் மைண்டட். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவரும், யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடியவரும், ரஷ்யாவில் இருக்கக்கூடியவரும், சைனால இருக்கக்கூடியவரும் எல்லாரும் பெருமாளோட குழந்தைகள் தான். அதனால அவர் பெருமாள் பூமியை அளக்கும் போது இந்த இடத்துல அளக்கலாம், இந்த இடத்தை அளக்க கூடாதுன்னு பார்க்கல. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தமன் நல்லவர், பாரபட்சமே பார்க்காதவர். ஓங்கி உலகளந்த உத்தமன், அவனை பாட வேண்டுமா, அவனுடைய பேரை பாட வேண்டுமா? பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சொல்லிட்டு, நாங்கள் நம்பாவைக்கு, நம்பாவைன்னு இந்த பாவை நோன்பு இருக்கா இல்லையா, ஆண்டாள் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். துவாபர யுகத்துல அந்த பெண்கள் எப்படி பாவை நோன்பு இருந்தா, ஆனா அந்த பாவை நோன்புல எந்த தேவதையை வழிபட்டா? அம்பாளை வழிபட்டா. காத்தியாயினி, மகாமாயே, மகாயோகின் யதீஸ்வரின் அம்பாளை வழிபட்டா. ஆண்டாளுடைய வழி தனி வழி, கிருஷ்ணரையே டைரக்டா வழிபட்டா. கிருஷ்ணரையே வழிபட்டு கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. அதனால இந்த இடத்துல சொல்றா, நாங்கள் நம்பாவைக்கு, நாம் நோன்பு இருக்கக்கூடிய இந்த பாவை நோன்புக்கு சாற்றி நீராடினால், அந்த பெண்களை பார்த்து கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப எல்லா பெண்களும் பாவம் வரணும் இல்லையா, அப்ப அந்த பெண்கள் எல்லாம் போட்டு கன்வின்ஸ் பண்ணணும். இதை பாரு, நம்ம எல்லாம் ஒழுங்கா குளிச்சோம்னா என்ன ஆகும்? அழுக்கெல்லாம் போகும் இல்லையா, ஒழுங்கா குளிச்சா அழுக்கு போகும். ஆனா அதை சொல்லல ஆண்டாள், நீராடினால் நம்ம நல்லா குளிச்சோம்னா
தீங்கு இன்றி நாடெல்லாம் நம்ம நல்லா குளிச்சுட்டோம், கண்ணனையே நினைத்து அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேரை பாடி நாம் நோம்பிருந்தால் என்ன சொல்றா, தீங்கு இன்றி நாடு எல்லாம். நம்மள ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா தான் முதல்ல இருக்கணும். ஞாபகம், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ்னா ரோட்ல போகும்போது நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும். உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் ருத்ரன்? ஐஸ்கிரீமே பிடிக்காது போயா. அப்புறம் வந்து ரோஷன், உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? போலார் பேர் ஐஸ்கிரீம். ஸோ போலார் பேர் ஐஸ்கிரீம் அது கப்பா கோன் ரெண்டுத்தையும் கிடைக்கிறதா? ரெண்டுத்தையும் கிடைக்காது. கோனை நல்லா நீ பிடிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீமை ஜம்முன்னு சாப்பிட்டு போற. எந்த ஃபிளேவர் பிடிக்கும் உனக்கு? சாக்லேட் ஃபட்ஜ் பிடிக்கும். சாக்லேட் ஃபட்ஜ் போலார் பேரை நல்லா நம்ம வந்து கோன்ல போட்டு சாப்பிட்டுன்னு போறேன். முக்காக்கு மேல உனக்கு வயர் ரொம்பிடுது. பொதுவா ரொம்ப அது ரொம்பிடுதுன்னு வச்சுக்கோ. அப்ப நீ வந்து அந்த கோன் என்ன பண்ணுவ, அப்படி ஜாமன்னு இப்படி தூக்கி போட்டுட்டு போவ. கரெக்டா? டஸ்ட்பின்ல போடுவேன். டஸ்ட்பின் இருக்குமா அங்க பக்கத்துல? இல்லைன்னா என்ன பண்றது? பாயிண்ட் அப் பிடிக்கிறான் பாருங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அதனால ஆண்டாள் சொல்றா, நாம் செய்யும் எந்த ஒரு செயலாலும் நாட்டுக்கு தீமையே வரக்கூடாது, நல்லதுதான் வரணும். அதனால இந்த இடத்துல சொல்றா, தீங்கின்றி நாடு எல்லாம். இப்போ மழை ஒரே கொட்டி விடுத்துன்னு வச்சுக்கோ, ஜம்முன்னு ஜோரு மழை கொட்டுறது. வெளியில கொட்டினா பரவாயில்ல, வீட்டுக்குள்ள கொட்டி விடுத்துனா இல்லையா? அதனால மழை பெய்யும் போது நாட்டுக்கு ஹானிகரமாக இருக்கக்கூடாது, கெடுதல் வரக்கூடாது. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள். திங்கள்னா இங்க என்ன இல்ல, திங்கள் மும்மாறி பெய்யுது. திங்கள்னா இங்க என்ன? இதை பாருங்க, ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்சுன்னு சொல்லிடுவேன். நான் முதல் பாசுரத்துல திங்கள்னா என்ன சொன்ன அர்த்தம்? மாசம் இல்லையா? அப்ப திங்கள் மும்மாறி மாசத்துல 3 தடவை மாறி பெய்யறதுன்னா என்ன? 3 மழை மாறி பெய்யும். அப்புறம் 3 மழை பெய்யணும். அந்த மழைங்கிற வார்த்தை இங்க எங்க இருக்கு? வெரி குட். மாரிங்கிற வார்த்தை இல்லையா? இப்ப நம்ம படங்கள்லாம் பார்க்கணும், மாரியப்பன் தரும், டே மாறி வா இங்க வா, அந்த மாதிரி இல்லை. இது வந்து மழை என்கின்ற மாறி. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி 3 தடவை மழை பெய்ய வேண்டும். அது எப்படி பெய்யணுமா? சொல்லி வச்ச மாதிரி பெய்யணுமா? 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி. அப்படின்னா 1 to 9 வெயிலா இருக்கணும். ஏசி போட்டு நம்ம உட்காரணும் சார். 10ஆவது நாள் தான் கொடை பிடிச்சுன்னு போகணும். கரெக்டா? ஆனா இப்ப கொடை ரெண்டுத்துக்குமே தேவைப்படும். வெயிலுக்கும் தேவைப்படும், மழைக்கும் தேவைப்படும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல். ஓங்கு பெரும் சென்னல், அந்த வயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சென்னல் வளைஞ்சிருக்கான். அழகா இருக்கக்கூடிய அந்த ஹார்வெஸ்ட் நல்லா ஓங்கி அந்த நல்ல ஹைட்ல இருக்கான். அதனால சென்னல் ஊடு கயல் உகழ. ஊடுக்கயல், ஊடுக்கயல்னு சொன்னா நல்லா கொழுத்து இருக்கக்கூடிய மீன்கள். ஊடுக்கயல் உகழ, அது நடுல பெயிண்ட் இருக்கான். அதுக்கு அவ்வளவு அடர்த்தியா இருக்கான், போறதுக்கே இடம் இல்லையா. அதனால அதுக்கு நடுவுல கயல் பெயிண்ட் இருக்கான், அந்த கயல் மீன்கள். அதனால ஊடுக்கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அதுக்கு மேல இந்த கிரீங்காரம் பண்ணிண்டே வண்டுகள் சுத்தின்னு இருக்கான். பொறிவண்டு, பொறிவண்டுன்னு என்ன? பொறி சாப்பிடக்கூடிய வண்டு. என்ன அது வரட்டும். அந்த பொறிவண்டுன்னா என்ன? வெரி குட். புட்டா புட்டாவா இருக்கக்கூடிய வண்டாம் பொறிவண்டு. கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. அதனால பாருங்க, நல்லா அந்த மீன்கள்லாம் அப்படியும் இப்படியும் போயிட்டு இருக்கு. மேல வண்டுகள்ல அழகா கிரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் மழை வர பெய்யணும்னு கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, பசுக்கள் காலங்கார்த்தால் எழுந்த உடனே இந்த இடையர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, பசுக்களுக்கு முதல்ல அந்த கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வச்சிருவான். எப்பவுமே the milk of the mother belongs to the kid, child. காஃப் தான் குடிக்கணும். கரெக்டா? இப்ப பல பேர் சொல்றா, இல்லை சார் இப்ப நம்ம பாலே குடிக்க வேண்டாம். அப்பேற்பட்டவர்கள் என்ன பேரு? வீகன். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு வீகன். அவள் என்ன சொல்றா, பாலே வேண்டாம் சார், நம்ம ஏதாவது வந்து முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் அரைச்சு அதுல இருந்து பால் எடுத்துப்போம் சார். அதனால அந்த காலத்துல பாவம் அவள் ரொம்ப ஆனஸ்டா இருந்தா. என்னன்னா அந்த மாட்டினுடைய மடியிலிருந்து முதல்ல கண்ணுக்குட்டி தான் பால் குடிக்கும். அதனுடைய பாக்கி சேஷத்தை தான் நாம் பருகுவோம். ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் டைம் காலமே மாறிடுச்சு. கண்ணுக்குட்டியே இல்லாம பால் வருது இல்லையா? அதனால இப்போ கொஞ்சம் காலமே மாறிடுச்சு. அதனால வந்து அந்த பாலை வந்து ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, அது விஞ்சிய பாலை. கண்ணுக்குட்டி பருகிய பிறகு விஞ்சிய பாலை அந்த இடையன் அழகா பாத்திரங்கள்ல வச்சுக்கிறானோ. அது என்ன ஆயிடுதான், அப்படியே வழியறதான். நான் சொல்றா,
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய பசுக்கள். யாராத்துல எல்லாம் பெட்டு இருக்கு? இருந்தது, இப்போ இல்லையா? பரமதி சுட்டா. அப்புறம் பெட்டு பெட்டு இருக்கா? வெரி குட். என்ன எறும்பா? எது வேணாலும் என்னன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சிலாம் சொல்லக்கூடாது. மீன் தொட்டியா? அது ஓகே. மீன் பட்ட இது மீனை தொட்டு கூட்டுதா? நீ தான் நாராயணியத்துக்கே ராஜா. மீன் தானே? ஓகே சரி. இப்போ மீனுக்கு எப்பவுமே எனக்கு தெரியாது மீன் பத்தி ரொம்ப, அதனால சொல்றேன். மீனுக்கு சாப்பாடு போடுவியோ? ஜாஸ்தி போடணுமா கரெக்டா போடணுமா? கரெக்டா போடணும். ஜாஸ்தி சாப்பிட்டா அது போயிடும், பாவம். ரொம்ப அது கொடுக்க அது நம்மள மாதிரி சாப்பிட்டுட்டே போயிடும் அது. அதனால நம்ம வீட்டு மீன்லாம், இப்போ வந்து ஸ்ரீவர்தன் வீட்டு மீன்லாம் நம்ம ஜம்முன்னு இருக்கும் இல்லையா? சர்வேஷ் மீன்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஆனால் எத்தனையோ பசுக்கள் இன்றைய காலகட்டத்தில் சாப்பாடு இல்லாம தவிக்கிறது. அதனால தான் இப்போ பசுவே டயட்டை மாற்றிட்டு, அது வந்து என்ன, பிளாஸ்டிக் கவர், பேப்பர் இதெல்லாம் தான் சாப்பிடுறது, புல்லே சாப்பிட்றது நிறுத்திட்டு. அதனால அப்படி இல்லாமல் நம்மளால முடிஞ்சு வரைக்கும், நீங்கள்லாம் பெரியவாளா பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளா வந்த உடனே ஏதாவது ஒரு பசுவை அடாப்ட் பண்ணி, பசுவை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போ நம்ம 12வது மாடியில் இருக்கோம்னா அது லிஃப்ட்ல ஏறி வரணும். அது பசுவெல்லாம் லிஃப்ட் ஏறுமான்னு தெரியாது. அதனால எங்க கோஷாலை இருக்கோ அங்க வருஷம் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளானோன்னா என்ன சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா வருஷத்துக்கு ஒரு நாள் போய் அந்த பசுக்கு உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கலாம். பொதுவாகவே துவாதசி அன்னைக்கு பண்ணணும், அது கிடைக்கலைன்னா வருஷத்துல ஒரு நாள் போய் பண்ணணும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசுக்கள்லாம் நல்லா கொழுத்து இருந்ததாம், அது கண்ணுக்குட்டிக்கும் பாலை கொடுத்து விட்டு இன்னும் விஞ்சிய பாலை தனக்கு கொடுக்கறதா. பாக்கியான பாலை அது பாத்திரத்தை வச்சுட்டு அது முளையோட தொட்டுட்டு சரி இன்னொரு பாத்திரம் எடுக்கலாம் போறதுக்குள்ள இந்த பாத்திரம் வழிஞ்சிடுமா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்பேற்பட்ட செல்வ செழிப்பு ஒரு நாட்டுல இருக்கா? அந்த கயல் உகழ்றது ஒரே அடர்த்தியா சென்னல் இருக்கு, அதுக்கு மேல வண்டுகள் கிரீங்காரம் பண்றது, எப்படி ரிஷிகள் வேதகானம் பண்ணுவாளோ வேதகோஷம் பண்ணுவாளோ அந்த மாதிரி பண்றது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், மும்மாறி மழை பெய்ய வேண்டும், இதெல்லாம் வந்துடுத்துனா நீங்காத செல்வம் நிறைந்து. எந்த செல்வம் நீங்கவே நீங்காது, எது நம்மளை விட்டு போகவே போகாது. வெரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இல்லையா? நல்ல படிச்சிருந்தா எல்லாரும் நம்மளை மதிப்பா. நல் படிப்பாக இருந்தால், நம்ம படிப்பால இன்னொருத்தருக்கு நல்ல லாபகரமாக இருந்தால் எல்லாரும் நம்ம படிக்கிறது நல்லா மதிப்பான். அதனால நீங்காத செல்வம், நல்ல ஞானம்ங்கிற செல்வத்தை பெற வேண்டும். எந்த ஞானம்? கோல்டுக்கு பீரியாடிக் டேபிள் என்னடா பேரு? AU. AUனா என்ன? ஆரம். சில்வர்னா AGனா என்ன? அசிஸ்டன்ட் ஜெனரல். என்னது ஏஜினா என்ன? ஏஜி ஓஜி தேக்கோ சுனோஜி. ஏஜினா என்ன? அர்ஜென்டம். இதெல்லாம் அர்ஜென்டம் இதெல்லாம் இருக்கு. இல்லை நம்ம கெமிஸ்ட்ரியில் நல்லா படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் அது இது, டார்க்கு அது இது, வெலாசிட்டி அதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எந்த படிப்பு எடுத்துப்பேன்னு தெரியாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் எந்த படிப்பு மோட்சத்துக்கு வழி கொடுக்கறதோ, அந்த மோட்சத்துக்கு வழி கொடுக்கக்கூடிய அத்தியாத்ம சாஸ்திரத்திலேயும் வரக்கூடிய ஞானம் தான் நமக்கு நீடித்திருக்கும். அப்பேற்பட்ட ஞானம் நீங்கவே நீங்காது, நம்மளை விட்டு பிரியவே பிரியாது, அகலவே அகலாது, நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தால் ஆச்சரியமான பலன் என்னங்கிறத 3வது பாசுரத்தில் தெரிவிக்கின்றார். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington, between the 25th of February and the 25th of March.
I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.